ஒரு கதை சொல்லிட்டேன் சார். வணக்கம். சில ஆராய்ச்சி தகவல்கள் எல்லாம் வச்சு இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ரொம்ப தீவிரமாயிட்டு வர்ற இந்த மோதல் பத்தி நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ராணுவ நடவடிக்கைகள் என்ன, உலக அளவுல இதோட தாக்கம் எப்படி இருக்கு, அப்புறம் அங்க இருக்கிற மக்களோட நிலைமை, இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம நோக்கம் இந்த சிக்கலான விஷயத்தோட முக்கியமான அம்சங்களை சட்டுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, முதல்ல இஸ்ரேலோட அந்த பெரிய தாக்குதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் பல தடையா போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, பல அலைகளா போய் ஈரானோட முக்கிய ராணுவ இடங்கள், குறிப்பா அணுசக்தி சம்பந்தப்பட்ட இடங்கள். அப்புறம் அவங்களோட அந்த IRGC புரட்சிகர காவல்படை கட்டளை மையங்கள். ஆமா, அதையெல்லாம் தாக்கியிருக்காங்க. தெஹரான் கராச் பகுதியில அந்த சென்ட்ரிஃபியூஜ் தயாரிக்கிற இடங்கள், அணு எரிபொருளை செறிவூட்ட பயன்படுற கருவிகள் அது. ஆமா, அந்த இடங்களை தாக்கினதா IAEA, அதாவது சர்வதேச அணுசக்தி முகமை கூட உறுதிப்படுத்திருக்காங்க. ஆமா, அவங்க 2 சென்ட்ரிஃபியூஜ் உற்பத்தி வசதிகள் தாக்கப்பட்டதா சொல்லிருக்காங்க. அடேங்கப்பா, இது சாதாரண விஷயம் இல்லையே. ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இதே நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற தகவல் படி மொசாட் உளவாளிகள் ஈரான்குள்ளேயே இருந்து ஓஹோ, ரகசியமா ட்ரோன்களை ஏக்கி ஈரானோட வான் பாதுகாப்பு சிஸ்டம், அப்புறம் ஏவுகணை ஏவுற தளங்கள், அதையெல்லாம் முடக்குனாங்களா? ஆமா, அதை முடக்குனதா சொல்றாங்க. இது ஈரான் உடனடியா பதிலடி கொடுக்கற திறனை நல்லாவே குறைச்சிருக்கும் போல. நிச்சயமா. இங்க கவனிக்க வேண்டிய முக்கிய உத்தி இதுதான். பாருங்க, இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் இன்னொன்னு, அவங்க உடனே பெரிய அளவுல பதிலடி கொடுக்க முடியாம அவங்களோட ராணுவ திறனை குறைக்கிறது. இது ஒரு கணக்கிடப்பட்ட நகர்வு தான், ஆனா ரொம்ப ஆபத்தானதும் கூட. இரட்டை இலக்குன்னு சொல்லலாம். சரி, இதுக்கு ஈரான் எப்படி எதிர்வினை ஆற்றிருக்காங்க? அவங்க சும்மா இருந்தாங்களா? இல்ல, அவங்களும் சும்மா இல்ல. நூத்துக்கணக்கான பல்லஸ்டிக் ஏவுகணங்கள், அப்புறம் ட்ரோன்கள், அதையெல்லாம் இஸ்ரேல் மேல ஏவி இருக்காங்க. இதுல துரதிருஷ்டவசமா உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, சுமார் 24 இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, நூத்துக்கணக்கான பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு தகவல். பதிலுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்க? இஸ்ரேல் தரப்புல ஈரானோட ஏவுகணை ஏவுற தளங்கள்ல 1/3 பங்குக்கு மேல நாங்க செயலிழக்க வச்சிட்டோம்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய மோதலா விரிவடையுது. ஆமா, இத இன்னும் பெரிய அளவுல பார்த்தா இது அந்த பகுதியில பதற்றத்தை ரொம்ப வேகமா அதிகரிக்கிற ஆபத்தை காட்டுது. அமெரிக்கா இதுல தலையிட்டா ஈடு செய்ய முடியாத சேதம் வரும்னு ஈரானோட உச்சத்தலைவர் கமேனி எச்சரிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா, அமெரிக்கா தலையிட்டா அது ஒரு முழு போருக்கே வழிவகுக்கும்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இது வெறும் வார்த்தை அச்சுறுத்தல் மாதிரி தெரியல. அந்த பிராந்தியத்தோட நிலைப்புத்தன்மைக்கே இது ஒரு பெரிய சவால் தானே? நிச்சயமா. சரி, இதுல அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் கிட்ட நிபந்தனை இல்லாம சரணடையணும்னு சொல்லிருக்காரு. அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாமான்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறதா சொன்னாலும் நேரடியா நாங்க உள்ள வருவோம்னு எந்த உறுதியும் கொடுக்கல. அப்போ ஒரு மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசியா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா அமெரிக்க ராணுவம் சும்மா இல்ல, அந்த பகுதியில ஏவுகணை பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருக்காங்க. விமானம் தாங்கி கப்பல்களை நிறுத்திருக்காங்கன்னு தகவல் இருக்கே. ஆமா, அதையும் செஞ்சிருக்காங்க. ஈராக்ல இருந்து படைகளை வெளியேற்றவும் தயாரா இருக்காங்க. இது ஒரு மாதிரி தயார் நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்மள கொண்டு வருதுன்னு சொன்னீங்க. ஆமா, ஏன்னா ஒரு பக்கம் ஐரோப்பிய நாடுகளும் ஐநாவும் பதற்றத்தை குறைக்கணும், பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கத்தார், ஓமன் மாதிரி சில நாடுகள் அமைதியா மத்தியஸ்தம் செய்ய முயற்சி பண்றாங்க. ஏன் அந்த நாடுகள்? ஏன்னா இந்த நாடுகள் பிராந்தியத்துல ஒரு ஸ்திரத்தன்மையை விரும்புறாங்க. 2 தரப்பு கூடவும் இவங்களுக்கு ஓரளவுக்கு பேசக்கூடிய உறவு இருக்கு. சரிதான். ஆமா, இந்த இராஜதந்திர முயற்சிகள் எல்லாமே ராணுவ நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கும் போதே நடக்குது. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ராணுவ வழிக்கும் பேச்சுவார்த்தை வழிக்கும் நடுவுல ஒரு இழுபறி மாதிரி. சரியா சொன்னீங்க. இந்த நிலைமையோட சிக்கலையே அது காட்டுது. ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த சண்டையால சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கிறது தான். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஈரானுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்டர்நெட் தடங்கள், தகவல் தொடர்பு பாதிக்கப்படுது. ஆமா, நாடு முழுக்க மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போறாங்க. குறிப்பா தெஹரான் மாதிரி பெரிய நகரங்கள்ல இருந்து மக்கள் கூட்டமா வடக்கு பகுதிகளை நோக்கி போறதா சொல்றாங்க. உயிரிழப்புகள் பத்தி என்ன தகவல்? குறைஞ்சது 225 இருந்து 450 ஈரானியர்கள், இதுல பொதுமக்களும் அடக்கம், கொல்லப்பட்டிருக்கலான்னு மனித உரிமை குழுக்கள் சொல்றாங்க. இது ரொம்ப துயரமான விஷயம்.
இஸ்ரேல்லயும் உயிரிழப்புகள் இருக்கு. ஆமா, அங்கேயும் 24 பேர் இறந்திருக்காங்க, 500க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம். 2 நாட்டிலயும் சுகாதாரம், அத்தியாவசிய சேவைகள் மேல பெரிய தாக்கம் இருக்கு. ஆக இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? இஸ்ரேலோட அந்த தீவிரமான தாக்குதல்கள், ஹம், வான்வழி தாக்குதல், ரகசிய நடவடிக்கைகள், ஹம். ஈரானோட பலமான பதிலடி, ஏவுகணை தாக்குதல்கள், 2 பக்கமும் அதிகமாயிட்டு வர்ற மனித இழப்புகள், உலக நாடுகள் மத்தியில நிலவர ஒரு பதட்டமான சூழல். எல்லாமே சேர்ந்து இது ஒரு ரொம்ப நிலையற்ற, என்ன நடக்கும்னு கணிக்க முடியாத ஒரு நிலைமைன்னு காட்டுது. உலக அளவுல இதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு சொல்றேன். சொல்லுங்க. இந்த மோதல்ல இப்போதைய நவீன போர் முறையோட பல முகங்கள் தெரியுது பாருங்க. ஒரு பக்கம் நேரடி ராணுவ தாக்குதல்கள், ஆமா. இன்னொரு பக்கம் அதிநவீன ரகசிய நடவடிக்கைகள், சைபர் தாக்குதல்கள் மாதிரி, அப்புறம் தகவல் கட்டுப்பாடு, அதாவது இன்டர்நெட் முடக்கம் மாதிரி விஷயங்கள். இது எல்லாத்துக்கும் நடுவுல உடனடியா உலக அளவுல நடக்கிற இராஜதந்திர முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்கு. சரியா சொன்னீங்க. இது மாதிரி பலமுனை உத்திகள், அதாவது கன்வென்ஷனல், அன்கன்வென்ஷனல், சைபர், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், டிப்ளமசி எல்லாம் சேர்ந்தது. இது எதிர்காலத்தில் நடக்க போற சண்டைகளை எப்படி மாத்தும்? நல்ல கேள்வி. இதுகள் நடுவுல சிக்கிக்கிற அப்பாவி பொதுமக்களுக்கு இதோட நீண்டகால விளைவுகள் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.